தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் கோபால். விஜய் டெல்லிக்கு வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருக்காங்க. என்ன எப்படி வரவேற்பு இருந்துச்சு? என்ன பேசுனாங்க? 10 நிமிட உரையாடல்னு சொன்னாங்க. வேற என்னெல்லாம் நடந்து சார்ங்க? தமிழகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியேற்பு பிரமாணத்தின் பொழுது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், தமிழ்நாட்டுக்கு யார் உதவி செய்தாலும் நான் அங்குதான் இருப்பேன் என்று சொன்னார். அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியை முதலமைச்சர் பிரதமர் மந்திரி பேசியது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் பேசியதாகவும், கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் புரிந்து கொண்டு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று நிச்சயம், பிரதமருடைய சைட்ல இருந்தோ இல்ல விஜயனுடைய சைட்ல இருந்தோ எந்த மந்திரிகளும் வரல. தமிழ்நாட்டில இருந்து எந்த மந்திரி அவர் கூப்பிட்டு வரல. பிரதம மந்திரியும் தன் பக்கத்தை யாருமே உட்கார வச்சுக்கல, அபிஷியல்ஸ் தவிர. 2 பேருமே டிரான்ஸ்லேட்டர் இல்லை. காரணம், ஆங்கிலத்திலே பேசி முடிச்சுட்டாங்க. விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வரும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் தமிழகத்தினுடைய வெற்றி கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்த்து கொண்டு தான் இது நடக்கும். அதை தவிர முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 வாக்குறுதிகளை கொடுத்தார். வெள்ளை அறிக்கை தருவேன் என்று. அதன் வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் பக்கத்தில் வைத்துக் கொண்டு திமுகவில் இருந்த கஜானா காலி என்றும் கஜானாவை அப்படியே ஒட்ட நக்கிட்டு போயிட்டாங்க திமுக. அதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு ஒரு வாரங்கள் நடந்தது. ஜூன் மாதம் மத்தியில் 12, 13, 14 தேதிகளில் தமிழக சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆளுநருடைய உரையும் இருக்கிறது. அதற்கு முன்னதாக பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தை தவிர சில பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அவர் வெளியே செல்லும் பொழுது கையில ஒரு ஃபைல் வச்சிருந்தாரு. அதுதான் கொடுத்து பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். விஜயனுடைய அணுகுமுறையை பிரதமர் பாராட்டி இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். தமிழகத்தினுடைய அதிகாரிகள் அவருடன் சென்றது, அடுத்த அறையில் உட்கார்ந்து கொண்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரதமருக்கு விஜயனுடைய அணுகுமுறையை பார்த்து மிகவும் ரசித்தார். சிம்பிளாக இருக்கிறேன் என்றெல்லாம் கேட்டார். பார்த்தவுடன் வணக்கம், வாழ்த்துக்கள் என்று சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய ஒத்துழைப்பு என்பது அதிகமாகும். ஏனென்றால் கடந்த 2-3 நாட்களாகவே அமெரிக்க அதிபருடைய துணை ரூபியோ, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் யுஎஸ்ஏ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்துட்டு போனதுனால பிரதமர் அதுல பிஸியா இருந்தாரு. ஃபாரின் நாடு போயிட்டு வந்தார். அதனாலதான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் டைம் கொடுத்திருக்காரு. நேத்தி சதீஷ்னு கொடுத்தாரு, நேத்தி சுவேந்து அதிகாரி கொடுத்திருக்கிறார். நாளையோ அல்லது நாளை மறுநாளோ என் ரங்கசாமி வரதான் இருக்கிறார். 5 மாநில தேர்தல் முடிந்தவுடன் அந்தந்த பிரதமர் முதலமைச்சர்களை பார்ப்பது மரியாதை நிமித்தம். தவிர வரவேற்பு எப்படி இருந்துச்சு சார்? வரவேற்பு எப்படி இருந்துச்சு? சுகமாக இருந்தது, மிகவும் கார்டியலா இருந்ததுதான் விஜய் சொல்ல போறாரு. விஜய் தரப்பிலிருந்து இன்னொரு 1/2 மணியில ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொன்னாங்க. எனக்கு we will wait and watch. அதை தவிர இப்பொழுது அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதுவும் அது பக்கத்தே தான் இருக்குது. அதற்கு அடுத்ததாக நிர்மலா சீதாராமன், அதுவும் அந்த பக்கத்தே தான் இருக்குது. பிஎம் ஆபீஸ் பக்கத்தே தான். ஒண்ணு நிச்சயம், இந்த 3 பேரும் சந்தித்ததுனால தமிழகத்தினுடைய நிதிநிலையை பற்றியும் பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததன் மூலமாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பற்றியும் அமித்ஷாவுடன் பேசியிருப்பார். தமிழகத்தில் மத மாற்றங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருப்பதை தவிர பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி, நிர்மலா சீதாராமன் சரி, தங்களுடைய புது அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் பயிற்சி கொடுங்கள், அவர்கள் நன்றாக செய்ய வேண்டும். திமுக அதிமுக கட்சி ஆட்சிகள் போக இளம் தலைமுறையினை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்க ஓரியன்டேஷன் கோர்ஸ் வைக்கணும், பயிற்சி முகாம்கள் வைக்க வேண்டும். காரணம், ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விடுவார்கள் எதிர்கட்சிகள். ரோபஸ்ட் அப்போசிஷன், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருப்பதனால் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னுட்டு அமித்ஷா சொல்லுவதற்காக சில குறிப்புகள் தயாரித்து வைத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். உளவுத்துறை மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய நம்பிக்கை தீர்மானத்தின் பொழுது சனாதனத்தை பற்றி பேசியதனால், அதை தவிர இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் பேசும் பொழுது கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வந்ததும்
கிறிஸ்தவர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதை எல்லாம் வைத்துக்கொண்டு வகுப்பு கலவரம் வரக்கூடாது என்பதை ஜாகிரதையாக இருங்கள் என்று அமித்ஷா அறிவுரை வழங்கி இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். காரணம், சில குழப்பங்களை உண்டாக்குவதற்கென்றே விஷ கிருமிகள், தேச விரோத சக்திகள் தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிராக செய்தாலும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தவிர, தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி 2 நாள் டெல்லியில தான் இருக்காரு. அந்த யூபிஎஸ்சியில இந்த கமிட்டி மீட்டிங் வந்தவர் கண்டினியூ பண்ணி இருக்காரு. அவரும் பல அதிகாரிகளை சந்தித்தார். ஆனால் ஒன்று நிச்சயம், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பேசும் பொழுது அந்யோன்யமா பேசுவாரு, தமிழ்ல பேச போறாங்க. அதை தவிர அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்டினுடைய மனைவியார் ஏற்கனவே நேற்று இருந்து பார்த்துட்டு இருந்தா நிர்மலா சீதாராமனை ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சுமூகம் இருக்கும் சந்திப்பு என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். சார், இப்போ அமித்ஷா இவங்களெல்லாம் சந்திச்ச பிறகு காங்கிரஸ் தலைவர்களை யாரையும் சந்திக்க இருக்கிறாரா விஜய்? நாளைக்கு சந்திப்பதாக கேள்விப்படுகிறேன். ஆனாலும் ஒரு ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கே கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில திருவள்ளுவர் படம் சிலை திறப்பதை கூட போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறதாக கேள்விப்படுகிறேன். ஏன்னா இன்னும் டைம் குறிக்கல திருவள்ளுவர் சிலை குறிக்கிறதுக்கு. ராகுல் காந்தி வந்து நாளை வெளியே போகிறார் டெல்லியிலிருந்து. அதை தவிர அம்மையார் சோனியா காந்திக்கு மனதில் ஏன் காங்கிரஸ் திமுகவை விட்டது என்ற ஒரு சலசலப்பு இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்று ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அகைன்ஸ்ட் டிஎம்கேவாக இருந்தாலும் கட்சிக்கு குதிரை பேரம் கூடாது, அதை வளர்க்க கூடாது விஜய் என்று விஜய்க்கும் எதிர்க்கு வினை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் மறுபரிசீலனை செய்யாது. இருந்தாலும் ஒரு குழப்பம் இருக்கிறது காங்கிரஸ் எம்பிக்களிடையே. இதே இந்த 2 பேர் தானங்க திமுக வெளில வரணும்னு சொன்னாங்க. இப்ப இதே 2 பேர் தானே இப்ப தாவேக்காவை பற்றி சொல்றாங்க. ஆக மொத்தம் 70 ஆண்டு காலமாக இருந்த அரசியலை புரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 வருடங்களான தமிழ் வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸ் இது மாதிரியான ஒரு வம்பு செய்யுமே ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அடுத்த 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் கட்டி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கை கோர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் டெல்லியில் பேசக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ காங்கிரஸ் அப்போ கொஞ்சம் வருத்தத்துல இருக்கு, அதாவது சோனியா காந்தி வருத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஓகே. ராகுல் காந்தி எவ்வளவு முந்திரி கொட்டை மாதிரி பண்ணான்னு கேட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா திமுக நம்ம விட்டு கூடாதுன்னு அம்மையா சொல்றாங்க. ஓகே. ஆனா திமுக ரொம்ப காங்கிரஸ் கூட ரொம்ப இதாதான சார் இருந்தாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருந்தாங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில பங்கு கிடைத்திருக்கிறது, அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் தானே. அதுக்கு ராகுல் காந்தி சொல்ற பதிலும் நல்லதானே இருக்குது. நீங்க தாவேக்காவில போயிருந்தீங்கன்னா துணை முதலமைச்சரே வாங்கியிருக்கலாம்னு சொல்றாங்களே. ஏன்னா 70 சீட் கொடுத்தா 50 சீட் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாங்களே. சரி, இப்ப அந்த 2 ஒரு ஆனால் நிர்மலா சீதாராமனிடம் பேசும் பொழுது கண்டிப்பாக பக்கமாக பிட்டு வைப்பார். இது மாதிரி இந்த எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளவு பணம் வரணும், இதுல இருந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதற்கு நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வார் என்று தான் அதிகாரிகள் வட்டத்தில் கேட்கிற காரணம். இன்னைக்கு வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை வந்து சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் பார்த்திருக்காரு காலையிலேயே. அதெல்லாம் எதை குறிக்கிறது? அதிகாரிகள் மூலமாக சீஃப் செக்ரட்டரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கருத்தை உருவாக்குவதற்காக, பேக்ரவுண்ட் பண்ணுவதற்காக, பவுண்டேஷன் போடுவதற்காக 2 நாள் முன்னதே வந்து விட்டார் சீஃப் செக்ரட்டரி. அவங்களாம் பேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒன்று நிச்சயம், அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, ஐயா கருணாநிதி மாதிரி, ஐயா ஸ்டாலின் மாதிரி விஜய் அல்ல. விஜய்க்கு கவன ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அதிகமாக இருக்கிறது, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அதில் வருவதற்கு முன்னதாகவே கோபால், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்படி அதை தவிர பிக்கி ஃபெடரேஷன் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களெல்லாம் பார்த்திருக்காரு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. கஃபேனுடைய நிறுவனர் டிவிஎஸ் வேணு சீனிவாசனுடைய துணைவியார் மல்லிகா சீனிவாசன், வேணு சீனிவாசன் மகளையும் பார்த்திருக்கிறார். அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்தது சுகாதாரம், முக்கியத்துவம் வாய்ந்தது தொழில் வளர்ச்சி, முக்கியத்துவம் வாய்ந்தது விவசாயம். இதை பற்றித்தான் விவசாயிகளை பற்றி அதிகமாக உன்னிப்பாக பேசுவார். காரணம், பட்ஜெட்ல லேண்ட்ஸ் இல்லாதையே நேற்று அவர் 20,000 ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. 5 லட்சம் கடன், 3 லட்சம் கடன் ஸ்லாப் போட்டுட்டு அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு
பணம் தயாரிப்பதற்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக உதவி கேட்பதற்காகத்தான். இப்ப பாருங்க, கேரளாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, இமாச்சல் பிரதேசத்திலும் சரி, தெலுங்கானாலும் சரி, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. சித்தராமையாக்கு கட்டாக்கட் என்று ராகுல் காந்தி சொன்னார். நாங்கள் வந்தவுடன் இதை செய்வோம் அதை செய்வோம். 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணல. இப்போ சார், கர்நாடகா அப்படின்னு ஒண்ணுதான். இப்போ DK சிவகுமார் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா சார்? இல்ல, அந்த விஷயத்துக்கு வர நம்ம அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கர்நாடகா மாதிரி பண வீக்கத்தினாலோ அல்லது பண வறட்சினாலோ தமிழகம் பைனான்சியல் எமர்ஜென்சியில போயிருக்குது. காரணம், திமுக செய்த மொத்தம் மிக 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 துரோகமான செயல் அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு என்று தான் விஜய் நம்புகிறார் என்று சில பைனான்ஸ் அபிஷியல்ஸ் சொல்றாங்க. நவ் கமிங் டு தி அதர் சப்ஜெக்ட். கர்நாடகாவில் இருக்கிற குழப்பம் கோபால், 3 காந்திகளிடையே 3 தலைவர்களுக்கு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கே நம்புறாங்க அவங்களுடைய வயசு காரணமாக. பிரியங்கா காந்தி DK சிவகுமார், ஏன்னா அவருடைய கணவர் ராபர்ட் வாட்ராக்கு பல ரியல் எஸ்டேட்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. மல்லேஸ்வரம் போன்ற இடங்கள் எல்லாம் அந்த MGM கம்பெனி, மீதி கம்பெனி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதற்கு ராகுல் காந்தி சீதாராமையா விரும்புகிறார். இதெல்லாம் ஒரு குழப்பம். 2.5 வருஷம் கொடுத்துட்டதுனால 2.5 years நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க சொன்னதுனால இந்த நவம்பர்ல விட்ட வேண்டியது 6 மாசம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டா 3 வருஷம். லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா சித்தராமையா, அந்த பேர் எடுத்து விட்டார். 10 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 காந்தியினுடைய குழப்பங்கனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பம், திமுகவோட போலாமா வாண்டாமா, அது கர்நாடகாவில் இருந்த குழப்பம், கேரளாவில் இருக்க சதீசன், சென்னித்தலா, வேணுகோபால், இவங்க 3 பேர் இந்த 3 காந்தியோட இருக்காங்க. இந்த 3 காந்தி டைனிங் டேபிள்ல பேசுறது தான் அரசியல், மீதி யார்ட்டும் பேசுறது கிடையாது. இந்த குழப்பம் தான் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். DK சிவகுமார் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிவிடுவார் வெள்ளிக்கிழமை காலையில். சார், இப்போ அதே மாதிரியான குழப்பம் அதிமுகக்குள்ள இருந்துச்சு. அசம்பிளிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி டீம்லாம் பிரிஞ்சிருந்தாங்கல்ல. இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. சேர்ந்துட்டாங்களா ரியலா? விஜய் அவர்களுடைய அறிவுரையின் பெயரில் தான் சபாநாயகர் இது மாதிரியான ஒரு செயலை எடுத்திருக்கிறார். நாளை அவர் தன்னுடைய தீர்ப்பை கொடுப்ப இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால் கோபால், எலெக்ஷன் வச்சுட்டுங்க வச்சுங்க, 20 சீட்டு 30 சீட்டு வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 சீட்ல ADMK, 2-3 சீட்ல DMK வந்துடும். அப்படியா? அது விஜய்க்கு ஒரு பாதிக்கும். இல்ல, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க சார்? திமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் தாவேகா பக்கம் இருக்கு. அப்படிங்கும் போதும் அதிமுக பிளவுபட்டு இருக்கு. அப்படிங்கும் போதும் எப்படி அந்த நம்பர்ஸ் வந்துரும்? நம்பர்ஸ் வருதோ இல்லையோ, விஜயினுடைய கையில 2 பக்கம் லட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல ஒரு லட்டு, இந்த பக்கம் லட்டு. இப்ப பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் எல்லாம் அதிமுக அது விட்டுருவாரு. அதிமுக காமிச்சு இது பயப்படுறாங்க, பயமுறுத்துறாங்க. அதான் ஜோதிமணியுடைய அறிக்கை. இப்ப பாருங்க, குதிரை பேரம் சொன்னாங்க. இப்ப குதிரை பேரம் இல்லையே. இப்ப குதிரை பேரம் சரியாயிடுச்சு. இப்ப யானை பேரமா இல்ல, கழுத பேரம். இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு வருகிற போது தாவேகா கூட வலிமையான கட்சிகள், திமுக எதெல்லாம் வலிமையை நம்பினாங்களோ அவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதிமுகலையும் பிரிவுகள் அப்படின்னு முரணா தானே இருக்காங்க. திமுகவும் கொஞ்சம் சக்தி இழந்து தானே இருக்காங்க. அப்ப எப்படி வெற்றிங்கிற நம்பரை இந்த ஃபோர்ஸ்ல பெற முடியும்? ஒன்னே ஒண்ணு கோபால், தேர்தல் நீங்களும் நிறைய சுத்தி இருக்கீங்க, நானும் உங்களோட நிறைய சுத்தி இருக்கேன். பொதுமக்களுடைய மனங்கள் மாறக்கூடும். எந்தெந்த தொகுதிகளில் தமிழ் வெற்றி கழகத்திடம் இருந்து வெற்றி பெற்றார்களோ அதிமுகவினர், மீண்டும் தமிழகத்தினுடைய ஒரு அன்னைகள் என்ன என்று கேட்டால், இந்த ஸ்வீப்பின் இல்லையே, பொதுமக்களே ஒரு பகுதி விஜய் கொடுத்துருக்காங்க, ஒரு பகுதி TMK கொடுத்துருக்காங்க, ஒரு பகுதி அதிமுக கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெஜாரிட்டி யாருக்கும் கொடுக்கலையே. அதே பிரச்சனை, அதே ஒரு வழிமுறை இடைத்தேர்தலில் வந்தாலும் வரலாம் என்ற பயம் விஜய்க்கு மனதில் இருக்கிறது. வெளில சொல்லுவாங்க 200 ஜெயிச்சுதான் எலெக்ஷன் வச்சாலும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ இந்த பொதுமக்களுடைய மனது மாறும். திமுக என்பது ஒரு நீண்ட கால கட்சி, அதிமுக என்பது நீண்ட கால கட்சி. அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்ததுனாலதான் சபாநாயகர் அறிவுரையின் பெயரில் ADMK ஒண்ணு பண்ணி விட்டுறலாம். என்னைக்கான ஒரு சமயத்துல நம்மளுக்கு ஒரு அது ஸ்டாண்ட் பையா இருக்கும். 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நம்ம அவங்களுக்கு என்ன எலெக்ஷன் வந்திருக்கு, அவங்க ஒத்துமையாகட்டும் தான் சொல்லியிருக்காங்க.
எடப்பாடி பழனிசாமி ஒத்துமை ஒற்றுமை ஆயிட்டாங்களா சார்? வரக்கூடாது என்பதற்காக டைரக்டா நீ சத்தியம் பண்ணு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு 2 அணியும் பிரிந்து நின்ற கட்சிகள், ஒரே கட்சியில பிரிந்தவங்க இணைந்து விட்டார்கள் அப்படின்னா இந்த இணைவு அப்படிங்கிறது கண்டினியூ ஆனதா இல்ல தற்காலத்துக்கானதா, இல்ல சேருகிறேன் அப்படின்னு சொல்றது என்ன காரணத்துக்காக இப்ப சேர்றாங்க? அவங்களோட சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா எம்எல்ஏ பதவி போயிடும், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த பயத்தினால சேர்ந்துட்டாங்க. ஆனா நிரந்தரமாக இருக்கும் அது. இதை எடப்பாடி பழனிசாமி நம்புவாரா? நமக்கு எதிரா இவ்வளவு ஒரு பகையா நின்னவங்க, அசம்பிளிக்குள்ளேயே இருந்தவங்க, வெளியில வந்து பேட்டி கொடுத்தவங்க இருப்பாங்கன்னு நம்புவாரா அவரு? ஒண்ணு வேலுமணியும் மீதி பேர்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி 6 மாசம் கழிச்சுட்டு இந்த தமிழ் வெற்றி கழகத்துக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான நாட்கள் கூட அதிகமான தூரம் இல்லைங்க, சீக்கிரமே வந்துருங்க அதெல்லாம். சரி, சிவி சண்முகம் கடுமையா எதிர்த்தாரு சார். அவர் எப்படி ஒரு நாளைக்கு ஒத்துருவாருங்க? ஒரே ஒரு இப்ப எம்எல்ஏக்கு எலெக்ஷன் வந்து இப்ப 5 பேர் போயிட்டாங்க. 5 பேர் எலெக்ஷன் ரிசைன் பண்ணதுனால குதிரை பேரம் வந்து அதை பார்த்து பயந்துதான் சபாநாயகர்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு இந்த குதிரை பேரத்தை பத்தி எம்எல்ஏ அழுக்கு வரக்கூடாதுன்னு விஜயம் சொன்னாரு. சரி, அவங்க ஒன்னாயிட்டாங்க விட்டுடுங்க, சப்போஸ் அவங்க ஒன்னாகலன்னு வச்சுங்க, அது விஜய்க்கும் எதிரொலிக்கும் அந்த தோல்வியோ வெற்றியோ. நாளைக்கு வந்து 24 பேர்ல 24 பேரும் ஜெயிக்கிறாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது கோபால். அதுல 20 பேர் ஜெயிப்பாங்க, 4 பேர் தோத்து போடுவாங்க. அந்த நம்பர் திருப்பி அதுக்காக நோண்ட போவீங்களா இன்னும் 2 பேரு? அதனாலதான் வாண்டாங்கிறாங்க. அதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்து சின்னத்தில் கண்டு போட்டியிலிருந்து வெற்றி பெற்ற 5-6 பேர்கள் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாம் உங்களுக்கு ஏடிஎம்கே ஒன்னாச்சு போதுன்னா போங்க, நீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஓ பன்னீர்செல்வம் உள்பட நாளைக்கு ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா பண்ணிட்டு தனியா இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிச்சுடுவாரு அவரு. தமிழ் வெற்றி கழகத்துக்கு அது கிடையாது, சம்பந்தம் கிடையாது. பலாப்பழமா இருந்தாக்கட்டும் உதயசூரியனாகட்டும் அவருடைய முகத்திற்கு போடுவாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து அதிமுக நான் மெர்ஜி பண்றேன் அம்மா முன்னேற்ற கழகத்தை, எனக்கு வந்து ஒரு பதவி கொடுங்கன்னா அது யூனிட்டி டாக்ஸ் வரை ஆரம்பம். அதனுடைய முன்னெச்சரிக்கையாகத்தான், உதாரணமாகத்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு படி குறைஞ்சி வந்திருக்காரு. ஹி வாண்ட்ஸ் யூனிட்டி. 5 வருஷம் கட்சி நடத்தி ஆகணும். 75 வயசு ஆயிடும். அதுக்குள்ளயும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வயசு ஆயிடும். பொதுமக்களை பார்க்க வேண்டும். ஆட்சி பீட்டிலிருந்து 10 வருஷமா ஆட்சியில் 2 பேருமே இல்லைன்னா ஆட்சியை கொடுக்கக்கூடியவர் விஜய். இன்று சமயத்தில் அவருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும். காரணம் என்னன்னு கேட்டால் இந்த 45 பேர் ஒன்னா இருக்காங்க. இந்த தமிழ் வெற்றி கழகம் வந்து விடுதலை சிறுத்தை நம்பியோ இல்ல காங்கிரஸ் 2 பேர் எங்குங்க, 40 பேர் எங்குங்க கோபால்? நீங்க 2 பேர் நினைச்சிருந்த இப்ப கழுத்து அறுத்து விட்டு வருவாங்க திருமாவளவன். உங்களை ஒண்ணு கழுத்து அறக்காத பண்ண எல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணு இல்ல, இந்த ஜோசியருக்கு இவ்வளவு பண்ணாங்களே, இந்த அருணுக்கு எங்க பண்ணல? டிஜிபிக்கு எங்க விட்டாரு நம்ம சிஎம்? ஒரு ஜோசியருக்குன்னு சொன்ன அதோட பிராமணன்னாங்க. பிராமணனுக்கு எங்க விட்டாங்க? எதற்கு எங்க பிராமணனுக்கு எதிர்ப்பு? அதெல்லாம் சமாளிக்க முடியுமா விஜய்? இந்த குழப்பத்தினால் தான் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதிமுக யூனிட்டி ஆகட்டும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், பிரச்சனை வர வேண்டாம், என் மேல குதிரை பேரம் வரக்கூடாது. சோ சொல்லிட்டு இன்னும் 2-3 மாசம் கழிச்சு பாருங்க, திமுகவையும் நாளைக்கு 4 பேர் அரெஸ்ட் பண்ண போறாருங்க. தமிழ் சட்டமன்றத்துக்கு முன்னாடி KN நேரு, இந்த ராஜகண்ணப்பன், பொன்முடி போன்றவர்கள்லாம். அப்ப திமுக அலறுவாங்க கோபால். விஜய் சாதாரணமா இடப்படாதீங்க. நான் அகில இந்திய அரசியலில் நின்று 45 காலம் பார்த்ததால், பல பிரதமரை பார்த்ததால், பிரதமர் அதனுடைய அணுகுமுறையை எப்படி விஜய் கடைபிடிக்கிறார் என்று உரைகள் நேயர்களுக்கு ஒரு வரியில் நான் சொல்ல முடியும். விஜய் அவர்கள் PV நரசிம்மராவ், மன்மோகன் சிங் மாதிரி மௌனம் சாதிப்பவர். விஜய் என்பவர் நரேந்திர மோடி மாதிரி வெற்றியை கண்டவர், தோல்வியை காணாதவர். அதை தவிர வெயிட் அண்ட் வாட்ச், விஜய் அவர்கள் விஸ்வநாத் பிரதாப் சிங் ஈக்குவலா இருக்காரு. காரணம் என்ன என்று கேட்டால், இடது வலது சாரிகளையும் ஒரே படகில் வைத்துக் கொண்டு சேவை செய்யக்கூடிய அளவிற்கு ADMK எடப்பாடி பழனிசாமி வேணும். அதே சமயத்துல காங்கிரஸ் வேணும். 2029 தேர்தலை பார்த்துக்கலான்னு ஓட்டுவார், படகு செலுத்துவார். ஆக மொத்தம் விஜய் என்பவர் சமாளிக்கக்கூடியவர். அரசியல் தெரியவில்லை என்று அவர் மீது முத்திரை குட்ட முடியாது. அரசியலை செய்து காண்பிப்பார். சார், இப்போ இன்னொன்னு, அண்ணாமலை பாஜகவுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தலைவரா இருந்தவர்.
அவர் இப்ப மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு கண்டனம் சொல்லியிருக்காரு. அதாவது 9th இருந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறதுல அண்ணாமலை ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு தங்களுடைய அரசினுடைய அந்த அறிவிப்புக்கு எதிரா? கண்டனம் கிடையாதுங்க. அவர் ஒரு சஜஷனை சொல்லியிருக்காரு ஒண்ணு. ரெண்டாவது அவர் சொல்றது தமிழ்நாட்டினுடைய ஒரு மன கொதிப்பை பிரதிபலிக்கிறார். இல்ல திரும்ப பெறணும்னு சொல்றாரு சார். 3 மொழி திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அது கண்டனம் தானே. திரும்ப அது மத்திய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையும் இருக்கலாம். மத்திய அரசாங்கம் சொல்லி கூட அவர் சொல்லதாக இருக்கலாம். இவர் சொன்னதுனால மத்திய அரசாங்கம் திரும்ப பெற்றாலும் பெறலாம். யாரு கண்டாங்க? நேரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா நேரு வாக்குறுதிக்கு 4 லாங்குவேஜ் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா அண்டை மாநிலமான ஆந்திரால 5 மொழி சொல்லிட்டாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இல்ல 5 லாங்குவேஜ் ஃபார்முலா அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நீ ஒரு விதையை விதைக்கிறார். ஒரு 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 யோசனை சொல்லியிருக்காரு. அந்த யோசனைக்கு பதில் யோசனை நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு டயலாக் தானுங்க, இது கான்வர்சேஷன் தானுங்க கோபால். அண்ணாமலை சொல்வது கரெக்ட். தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களை அவர் பிரதிபலிக்கிறார். அதை பாஜக வரவேற்றாலும் வரவேற்கலாம். யார் இல்லைங்கிறாங்க? அமித்ஷா சொல்லியே பெயின் தான் யாரு கண்டாங்க உங்களுக்கு? அப்ப 3 மொழியை திரும்ப பெறணும், 4 மொழி 5 மொழி அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அண்டை மாநிலமான ஆந்திரால பண்ணிருக்காங்களே 4 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஓகே. அந்த மாதிரி பண்ணலாமே, யார் வேணாங்கிறாங்க? இப்போ ஒண்ணுங்க கோபால், இந்த டிஜிட்டலைசேஷன் வந்த அப்புறம் இந்த மாதிரி போன்ல எல்லாமே வந்துட்ட அப்புறம் உங்களுக்கு 3 மொழி கொள்கை அவசியம் இல்லை, 2 மொழி கொள்கை அவசியம் இல்லை. இனிமேல் திமுக வம்பு பண்ண மாதிரி விஜய் பண்ண மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காரணம், விஜய்க்கு வாக்களித்தவர்கள் எல்லாருமே இளைஞர்கள். அவர்கள்லாம் ஹிந்திக்கு விரோதமோ, தமிழுக்கு விரோதமோ, இங்கிலீஷ்க்கு விரோதமோ, தெலுங்குக்கு விரோதமோ, கன்னடத்துக்கு விரோதமோ கிடையாது. நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் தெலுங்கானாவில் தெலுங்கு, ஆந்திராவில் தெலுங்கு, கர்நாடகாவில் போடு கன்னடா பிளஸ் மலையாளத்தில் போய் மலையாளம் என்று தமிழ் வெற்றி கழகத்தை பரவலாக தென்னிந்தியாவில் வரக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் அவரை முயற்சி செய்கிறது. அதனால அவர் வந்து he will also for the national unity. சும்மாட்டி ஹிந்திங்கிற பயத்தை காமிக்க முடியாதுங்க. பாஜக நாங்க இப்ப திமுக கட்சியில் திமுக ஒண்ணு இல்லாத போயிடுச்சுங்களே. அந்த மாதிரி ஹிந்திங்கிறது எவ்வளவு நாள் பண்ண முடியும்? ஒரு லிமிட் தானங்க கோபால். ராஜகோபாலன் சார், தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை மும்மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கும்போது 4 மொழி 5 மொழி அப்படின்னு பரவலா பல மொழிகளை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் மற்ற மாநிலங்களை போல அப்படின்னு ஒரு சஜஷனை நீங்களும் முன்மொழிகிறீங்க. சந்திரபாபு நாயுடு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அதை சொல்றேன் நான். ரொம்ப நன்றி. 2 மொழி கொள்கைன்னு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து யாருமே நார்த் இந்தியாவுக்கு வர முடியாது. 2 மொழி கொள்கை ஹிந்தி படிக்கணும்னு நான் சொல்லல, ஹிந்தி திணிப்புன்னு சொல்லல. ஸ்டாலின் கூட சொல்றாரு ஹிந்தியை திணிக்காத, ஹிந்தியை படிங்கன்னு சொல்றாரு. எங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஹிந்தி பிரச்சார சபால 7000 8000 பேர் பாஸ் பண்ணிட்டு நார்த் இந்தியால வராங்கன்னா சும்மா இல்லையே. என்னை போன்று வயதானவர்கள் டெல்லியிலே இருந்ததுனால ஹிந்தி படித்து இருக்கிறோம். ஹிந்தியை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒன்னு கேட்கிறேன் கடைசியா நம்ம கோபால், தமிழ்நாட்டுல இருந்து 40 MP வந்தாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் தமிழுக்கு எதிராக சொன்னால் அவர் குரல் கொடுப்பார். திருமாவளவனும் அந்த ரவிக்குமாரும் MDMK கொடுப்பாங்க. காங்கிரஸ் என்ன மொழி கொள்கை அடாப்ட் பண்ண போகுது? திமுக 22 MLAக்கள் MPக்கள் என்ன பண்ண போறாங்க? அதெல்லாம் பார்க்கணும் இல்ல. விஜய்க்கு எதிராக இருப்பார்களா, சாதகமாக இருப்பார்களா? தமிழகத்தில் வந்த 40 MPக்களிலேயே ஒரு பிடி வந்து விட்டதை இப்பொழுது 22 DMK ஒண்ணு மீதெல்லாம் அப்போசிட் போயிட்டாங்களே. அது விஜய் வந்ததுனால. அது மாதிரி ராஜ்யசபால தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு MP வந்துட்டானா அது ஒரு குரல் ஒடிக்குமே. ஆக மொத்தம் ஹிந்தியோ அல்லது 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவோ அல்லது ஃபார் தட் மேட்டர் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமோ, இதெல்லாம் பிரச்சனைகள் பேசி தீர்க்க வேண்டும். இந்த ஜித்து பண்ணிட்டு அந்த திமுக பண்ண மாதிரி பண்ணக்கூடாது என்பதுதான் விஜயனுடைய கருத்து. விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. உண்மையாவே நிறைய விஷயங்கள், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய தற்கால அரசியலுக்கு தேவையான நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி.